ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காம்மா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற அரிசியும் வெல்லமும் வச்சு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது. ரொம்ப ஈஸிங்க. ஆவியில் வேக வச்சு தான் சாப்பிட போகிறோம் இதை. அதனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு செய்து கொடுங்க ஈவினிங்கில். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு 1/4 கிலோ புழுங்கல் அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நல்லா சாஃப்டாக ஊறணும் அரிசி. இது 1/4 கிலோ. இப்போ அதுக்கு 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி 1/2 கப் தேங்காயும் துருவி வச்சுருக்கேன். இது 1/2 ஸ்பூன் சால்ட் எடுத்து வச்சுருக்கேங்க டேஸ்ட்டுக்காக. ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போது அரைச்சி எடுக்க போகிறோம். முதல்ல நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தாங்க, புழுங்கல் அரிசி. இல்லை உங்கள்கிட்ட இட்லி அரிசி என்ன இருக்குன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி கூடவே நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போது அது கூடவே ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் ஆட் பண்ண போகிறோம். வெல்லத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். சீக்கிரமாக செஞ்சிடலாம்னா இந்த ஸ்நாக்கை. நம்ம 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சதில்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சோடா மாவு போட்டு நல்லா இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ ஆட் பண்ணி நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லை நெய் இருந்தாலும் நெய்யும் தடவிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் அரைச்சிருக்கிறத 2 தட்டில் தாங்க ஊற்ற முடியும். மாவு அதிகமாக இருக்குது. அதனால் 2 முறையாக நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாதி அளவுக்கு இந்த மாவு ஊற்றி பிளேட்டில் லேசாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. இப்போது ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் அப்படியே டைரெக்டாக வச்சுக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். அதனால் தட்டை திருப்பி போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி பிளேட்டை தட்டை வச்சு இட்லி பாத்திரத்துலேயே நான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டுங்க. ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், கேக் மாதிரி. இதுதாங்க ரைஸ் கேக்கு. நான் உங்களுக்கு தட்டு லேசாக ஆறின பிறகு எடுத்து காமிக்கிறேன் தட்டில் இருந்து எப்படி வந்திருக்குன்னு. ஓரத்தில் இருக்க கார்னர்லாம் எடுத்து விட்டுட்டு தட்டு கவுத்து போட்டு தட்டினீங்கனாலே கேக் மாதிரி சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், திருப்பி போட்டு தட்டினீங்கன்னா வந்துடும் ரவுண்டாக. சூடாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். கேக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதை நம்ம விருப்பத்துக்கு அதை ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த ரைஸ் கேக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.